இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தியான பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த நாள் தியான பகுதி எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடுவோம். எபிரேய ஆக்கியோன் மிகுந்த உபத்திரவத்திலையும் நிந்தையிலையும் அவமானத்திலையும் இருக்கிற எபிரேய ஜனங்களை பார்த்து எழுதுகிறதான ஒரு வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் அநேக கஷ்டங்களின் வழியாக அவமானங்கள் வழியாக போகும்பொழுது பிரியமானவர்களை நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நமக்கு முன்பாக நடந்து போன நம்முடைய முன்னோர்களை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு விசுவாசம் இருதயத்தில் உண்டாகும். நேற்றைய தினத்தில் கூட யோபுவின் பொறுமையை குறித்து நம்ம தியானித்தோம். அவன் எப்படியா ஏற்பட்ட பாடுகள் மத்தியில் போகிறான்ல, அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லைல்ல. ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவி அவங்கள நிந்திக்கிறாங்க, ஆறுதலாக இருக்க வேண்டிய நண்பர்கள் அவங்கள நிந்திக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, அவன் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தில் எவ்வளவேனும் குறைவுபடவே இல்லை. அதனால தான் சொல்கிறான், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே நான் உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவம் அப்படின்றது ஏதோ சாதாரணம் அல்ல. அது அநேக பாடுகளின் வழியாக தான் போக வேண்டியது இருக்கும். ஆண்டவரே சொல்லிட்டார்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஒரு வார்த்தை, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உங்க கூட இருப்பேன். நான் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் உங்களோடு கூட இருந்து நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களேன். இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நமக்கு முன்பாக வாழ்ந்த இந்த விசுவாச வீரர்களை பிடித்து கொண்டு இங்கே தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அந்த பாரத்தை அப்படியே இறக்கி ஆண்டவர் கரத்தில் வச்சிருந்தாங்க. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், அதனால நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வைக்கணும்னு அவர் கேட்குறாரு. அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இல்லை, நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அவர் தான் விசுவாசத்தினுடைய துவக்கமாக இருக்கிறதுனால அவரை நோக்கி நம் பொறுமையோட நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் பாருங்க. நமக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கிறாரு. அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு நம்ம ஓடுவோம். ஏன் தெரியுமா? இந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பெரிய வெகுமதியை அவர் வைத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து அவமானத்தின் வழியாக சென்று, பாடுகளின் வழியாக சென்று மகிமையை அடைந்தாரோ, மகிமையை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல ஒருவேளை இந்த காலத்தினுடைய பாடுகள் இனி கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற மகிமைக்கு அதை ஒப்பிடவே முடியாதுங்க. அதனால நம்ம பொறுமையோடு ஓடும் பொழுது நிச்சயமாகவே முடிவில் ஒரு மகிமை உண்டு. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அதை நம்ம நோக்கி பொறுமையோடு கூட ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளில் நம்மை நடத்துவாராக. அவரே நம்முடைய நம்பிக்கை. அவரை நோக்கி ஓடுவோம். நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கமாம் போல நம்முடைய கண்களும் அவரையே நோக்கி ஓடட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.